ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஸ்பீட் கர்வ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் கர்வ்னு சொல்லிட்டு 2 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் எப்படி நம்ம வீடியோவை ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரிஃபர்டு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன்வாஸில் போய்ட்டு யூடியூப் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் வாட்டர்மார்க் ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் அப்லோட் பண்ண நார்மல் வீடியோ. ஸோ நான் இப்போ இதில் ஸ்பீடுன்ற ஆப்ஷன் வச்சு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று கர்வ். ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும். ஸோ நான் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி லெஃப்ட் சைட் எண்டுக்கு கொண்டு போய் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அகெயின் நான் வந்து இந்த பாயிண்டரை கொண்டு போய் ஸ்பீடை ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு ஜிஃப் இமேஜுக்கு வர மாதிரி மைன்யூட் செகண்ட்ஸில் தான் வந்து வீடியோ ரன் ஆகும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்பீட் செட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடில் தான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கர்வ்ன்ற ஆப்ஷனை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு சில கர்வ்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நாம் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் நான் வந்து மேனுவலாகவே வந்து சில இடத்துல வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக மிடில் லைனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்பீடாக, கீழே டவுனில் வரும்போது அது வந்து ஸ்லோ, அண்ட் மேலே இருக்கிறது வந்து ஹை. ஸோ இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ, எந்த ஸ்டெப்பில் வேணும் அப்படின்றத கூட நம்ம மைன்யூட்டாக வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. பட் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டில் அவைலபிளாக இருக்காது. நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து அங்கே நமக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்பீடை மைன்யூட்டாக கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ 2-3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் இடத்துல கூட என்னால் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் செட் பண்ணி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்துப்பீங்க வீடியோ எவ்வளோ மைன்யூட்டாக எடிட் ஆகியிருக்கு அப்படின்றது. வாங்க ப்ரிவியூவில் பார்க்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தர் ஸ்லோமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை ஸ்லோமோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷ் கிடைச்ச மாதிரி ஒரு லுக் இருக்கும். சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் கூட ரொம்ப அழகாக நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தா தெரியும், உங்கள் ஹேர் மூமெண்ட் கூட வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மூமெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்பவே அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலயமா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ ரெடி பண்ண முடியும். நீங்கள் இப்போது இந்த ஸ்பீட் கர்வ்ஸ் இல்லாமல் கூட நம்மளால் வந்து நார்மலாகவே வந்து ஸ்லோமோ வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இதை எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக.
ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து அந்த பர்சன் வந்து கீழே பெண்ட் ஆகுறாங்களோ நான் அந்த டைம்லலாம் வந்து ஸ்லோமோ அப்ளை பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ இது மாதிரி இன்னும் இன்ஷாட்டில் இருக்க நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.